அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் காலை 10:30 மணிக்கு விசாரணை. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை செல்லாது என அறிவிக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு ஓபிஎஸ் கடிதம். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு மட்டுமே முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளதாக வாதம். அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார் எடப்பாடி பழனிசாமி. இன்றுடன் மனு தாக்கல் நிறைவடையும் நிலையில் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் விதிகள் மீறப்படவில்லை என ஜெயக்குமார் விளக்கம். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சட்டத்தை மீறும் எண்ணத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஆலங்கட்டி மழையுடன் சூறைக்காற்று. பல இடங்களில் மரங்கள் மின் கம்பங்கள் சாய்ந்ததால் பாதிப்பு. சென்னையின் பல்வேறு இடங்களில் அதிகாலை முதல் கனமழை. தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பிரதோஷத்தையொட்டி சதுரகிரி கோயிலில் சாமி தரிசனம் செய்ய குவிந்த பக்தர்கள். நண்பகல் 12 மணி வரை மட்டுமே மலையேற வனத்துறையினர் அனுமதி. மழையை பொருட்படுத்தாமல் காசிமேடு சந்தையில் மீன் வாங்க குவிந்த மக்கள். வரத்து அதிகரிப்பதால் குறைந்த விலைக்கு மீன்களை அள்ளிச் சென்றனர். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை நாளை சட்டப்பேரவையில் தாக்கல். மகளிருக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை பற்றிய அறிவிப்பு இடம்பெற வாய்ப்பு. திருச்சி அருகே ஆம்னி கார் மீது லாரி மோதி பயங்கர விபத்து. சேலம் மாவட்டம் எடப்பாடியைச் சேர்ந்த 6 பேர் பலியான சோகம். சென்னையில் துணை நடிகை வீட்டில் நடந்த இரட்டை கொலையால் பரபரப்பு. துணை நடிகையின் மகனை கைது செய்து காவல்துறை விசாரணை. ஈக்வடாரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த கட்டடங்கள். இடிபாடுகளில் சிக்கி 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு தொடக்கம்.